2025 பட்ஜெட் படி இந்தியாவோட மொத்த செலவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 50,65,435 கோடி ரூபாய். இதுல வட்டி கட்டுறதுக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்றோம், முக்கியமான பெரிய செலவுகள் என்னென்னங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் செலவு பண்றோம் அப்படிங்கிறத கேட்டகரி வைஸ் மொத்த செலவை அவ்வளவு பெரிய அமௌண்ட்ல இருந்து ₹1 அப்படின்னு சுருக்கிட்டு ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு பைசா செலவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்த செலவு ₹1 வச்சுக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸோட ஷேர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் 22 பைசா, 16 பைசா சென்ட்ரல் கவர்மெண்டே முழுசா ஃபண்ட் பண்ற சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ், 8 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ற ஆனா ஸ்டேட் கவர்மெண்டா நடத்தப்படுற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு போகுது. நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக இருக்கிற டிஃபென்ஸுக்கு 8 பைசா செலவு பண்றோம் ₹1 இருந்து. மாநிலங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸுக்காக 8 பைசா செலவு பண்ணப்படுது. விவசாய கடன் மற்றும் தொழில் கடனுக்கான வட்டி சப்சிடி, எல்பிஜி சப்சிடி அப்படிங்கிற மாதிரியான சப்சிடிகளுக்கு 6 பைசா செலவு பண்றோம் இந்த ₹1 இருந்து. இது தவிர பென்ஷனுக்காக 4 பைசா செலவு பண்ணப்படுது. கூடவே அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 8 பைசா இருக்குது. அண்ட் மொத்தம் இருக்கிற ₹1 20 பைசாவை நம்ம கடன்களுக்கு வட்டி கட்டுறதுக்காக மட்டுமே செலவு பண்றோம். அப்போ மொத்தம் எவ்வளவு இந்தியாவோட கடன் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது தவிர இதுல மேஜரான எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகாத்மா காந்தி தேசிய ஊர வேலைவாய்ப்பு திட்டமான 100 நாள் வேலை, விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற PM கிசான், வீடுகள் தோறும் குடிநீர் தேவைக்காக வழங்கப்படுற ஜல் ஜீவன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கீமுக்கு மேஜரான எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு.